சார் வணக்கம் சார். சார் சமீபத்துல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் தலைமை அலுவலகத்துல நடந்தது. அதிமுக தலைமை அலுவலகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு பேசினாராம் அந்த கூட்டத்துல. எப்படி பாக்குறீங்க? இது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. நேற்று கூட இதை தான் கேட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, தொண்டர்களுக்கு வேலை இல்லை. இவர் எதிர்கட்சியா இருந்த காலத்திலேயே ஏறத்தாழ தொண்டர்களுக்கு அந்த வேலையை அவர் வச்ச மாதிரியே தெரியல. ஏன்னா என் நினைவு கேட்டி இந்த 2.5 வருஷ காலமா அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது மக்கள் கோரிக்கைகளுக்காக எந்த ஒரு போராட்டத்தையும் எதையும் நடத்தின மாதிரியே எனக்கு ஞாபகம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் தான் எனக்கு தெரியல. மக்களுக்காக போராடினோம், இந்த இதுக்காக இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுக ஒரு போராட்டம் பழனிசாமி தலைமையில் நடந்ததா எனக்கு ஞாபகமே. அந்த எலெக்ஷனுக்காக எப்ப பார்த்தாலும் பன்னீர்செல்வத்துக்கு சட்டமன்றத்தில் இடம் கொடுக்க கூடாது, அவர் அந்த கரை வெட்டி கட்டக்கூடாது, அவர் அந்த அண்டர்வேர் போடக்கூடாது, இந்த கேஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ஒழிய கட்சி எங்க அவர் நடத்தினார். இப்போ வந்து எலெக்ஷன் ஒண்ணு இருந்து அதுக்காக அந்த பிரச்சாரம் கிடைச்சாருன்னு போயிட்டு இருந்தா அதுல ஏதோ அவங்களுக்கு வேலை இருந்திருக்கும். அதுலயும் வேலை கொடுத்தாரா என்னன்னு தெரியல. பெரிய 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 கூட்டங்கள் ஒன்றும் பெருசா நடத்துற மாதிரி தெரியல. அவர்கிட்ட கூட்டணி கட்சிகளும் ஒன்றும் பெருசா வந்து சேரவும் இல்லை. எல்லாம் துக்கடா கட்சிகள் தான் வந்து எல்லாம் சேர்ந்து ஆக ஒரு வேலையும் இல்லாம அப்படியே இருக்கிறாங்க, மெத்தனமா இருக்கிறாங்க. அவர்கிட்ட அவர் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 3000 பேர் அந்த பொதுக்குழு உறுப்பினர் இவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 3000 பேர் தேரும். அவங்க தான் இருக்கிறாங்க அவர்கிட்ட. எலெக்ஷனும் இல்லை. இப்ப என்னதான் பண்றது? ஒரு வேலையை கொடுக்கலன்னா அவங்க மறந்துடுவாங்க. இப்படி பழனிசாமின்னு ஒரு ஆள் இருக்கிறதே மறந்துடுவாங்க. அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா மெத்தனமா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இதை உண்டாக்குறாரு. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரையிலும் அவர் வந்து அவங்கள வந்து இன்டாக்டா வைக்கணும். ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு எதிர்கட்சிங்கிற மாதிரில அவர் வந்து போராட்டம் நடத்தி அவருக்கு அந்த அனுபவமே இல்லை. ஏன்னா அவர் ஆளுங்கட்சியாவே உட்காந்துட்டார், வசதியாவே இருக்கிறார். ஜெயலலிதா காலத்துல தான் இருந்திருக்காரு. எதிர்கட்சியா இருந்து ஜெயலலிதாவும் செயல்படல, இவரும் செயல்படல. ஆனா அவங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருந்து பழக்கமே இல்லை, ஆளுங்கட்சியாவே இருந்து பழகிட்டாரு. இப்ப அவர் கட்சியை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அதனுடைய விளைவுதான் கிட்ட எல்லாம் நீங்க சரியா இல்லை அப்படிங்கிறாரு. இவருக்கு தலைமை நடத்தி போறது தலைமை இது பண்ணி நடத்தி போறதுக்கு தெரியல. அவங்க மேல குறை சொல்றாரு. அதான் எனக்கு தான் வழிகாட்டுங்கன்ற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங். நான் சரியா இல்லை, எனக்கு தலைமை வகிக்கிறதுக்கு எனக்கு தலைமையா உட்காந்துக்கிட்டு எப்படி கட்சியை நடத்திட்டு போறதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்களும் சும்மா இருந்தாக்கா எப்படி கட்சி ஓடும்? எனக்கு என்ன பண்ணு நீங்க சொல்லக்கூடாதான்னு தான் கேட்டிருக்காரு. அதை வந்து மறைமுகமா அவங்களை தாக்குற மாதிரி பேசியிருக்காரு. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, கட்சியை எப்படி நடத்திட்டு போகணும்னு சொல்லுங்கன்னு ஆலோசனை கேட்கறத வந்து திட்டுற மாதிரி கேட்டிருக்காரு. இருந்தாலும் தலைமைக்கு விசுவாசமா இல்ல, எல்லாம் உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. தலைமைக்கு விசுவாசம்னா என்னாக? தலைமை இப்படி சோம்பேறித்தனமா உட்காந்துக்கிட்டு இருக்குது, நீங்க எல்லாம் தட்டி எழுப்பி என்ன வந்து வேலை செய்ய சொல்லக்கூடாதாங்கிறாரு. இப்படி படுத்தே கிடக்கிறேன்னு நீங்களும் சேர்ந்து தூங்கினாக்கா என்ன ஆகும்? விசுவாசமா இருந்தவங்க எதையா தலைவர் நீ தூங்கி விட்டாங்க எப்படியா வேலை நடக்கு நீங்க கேட்க வேணாமா? கட்சியை நடத்த வேணாமா? எங்களோட உசுப்பு எழுப்பி இருக்க வேணாமான்னு தான் கேட்கிறாரு. அதான் அவர் விசுவாசம் சொல்றது. மற்றபடி அவங்க கட்சி விட்டு யார் வெளியே போனாங்க, 10 பேர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க, 10 பேர் உள்ள வந்தாங்கன்னு ஏதாவது இருக்குது? ஒண்ணுமே இல்லை. பழனிசாமி தலைமையில அந்த கட்சி வந்ததுல இருந்து அந்த கட்சி விட்டு வெளியே போனவர்களோ இது கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னு யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி 3ஆ உடைஞ்சதுக்கு 4ஆ உடைஞ்சதுக்கு பிறகு பன்னீர்செல்வத்தை விட்டு யார் இந்த கட்சிக்கு வந்தா? பழனிசாமி விட்டு யார் அந்த பக்கம் போனா? தினகரனை விட்டு யார் இந்த பக்கம் வந்தா? யார் போனா? அவங்க ஒரு தலைவர்கள் இருக்காங்க, எந்த தொண்டர்கள் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? பழனிசாமி பொறுத்தவரை அவருக்கு இருக்கிறது அந்த ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, இந்த மாதிரி பழைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் விசுவாசமா தானே இருக்காங்க. ஒருவேளை ஜெயக்குமார் ஏதாவது காலவாரி விட்டாரோ, இல்ல இந்த செல்லூர் ராஜு ஏதாவது, இல்ல வேலுமணி காலவாரி விட்டாரோ, அப்படி ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல. வேலுமணியை பத்தி ஒரு தகவல்லாம் வருது, யாரும் தெரியாது, அவர் பெரிய ஆளுன்றாங்க. எலெக்ஷன் விஷயத்தெல்லாம் பெரிய ஆள், செந்தில் பாலாஜி மாதிரி அவர் பெரிய ஆளுன்றாங்க. அவர் வந்து கொஞ்சம் பாஜக கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதா நீங்கெல்லாம் சொல்ல கேள்வி. ஒருவேளை அவரை மனசில் வச்சுட்டு பேசினாரோ இருக்கலாம். அதே தலைமை மேலையும் விசுவாசமா இல்லாமலாம் இருப்பாங்களா சார்? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல எல்லாம் ஃபுல்லா அந்த ராணுவ கட்டுப்பாடு அப்படிம்பாங்க. ஆனா இப்ப தலைமை நான் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே நான் சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்றது கொஞ்சம் புதுசா இருக்கு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது அவர் நல்ல செல்வாக்குள்ள நடிகரா இருந்த டைம். நடிகர்கள்ங்கிற ரசிப்பு தன்மையில வந்தவங்க தான் ஜாஸ்தியா ஒழிய அந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் வந்து அவங்களுக்கு தெரியுமாங்கிறது யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்தார். எம்ஜிஆர் பின்னாடி போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றம் தான் அப்படியே ஃபுல்லா போச்சு. அரசியல்ல இருந்தவங்க யாருமே எம்ஜிஆர் பின்னாடி போகல. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்.
எப்படி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லா எம்எல்ஏக்களும் ஒண்ணா இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு கலைஞர் விட்டு வெளியே போனவங்கள அரசியல்வாதிகள் யாருமே பெரிய நான் சொல்ல மனோகரன் அவர் போனதுக்கு ஒரு காரணம் அவர் மலையாளி எம்ஜிஆர் மலையாளி அவங்க 2 பேரும் ஒண்ணா போவாங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்து அதே மாதிரி நடக்கும். மற்றபடி ஒரு அரசியல் நல்லா தெரிஞ்ச பெரிய ஆட்கள் எஸ்டி சோமசுந்தரம் இது மாதிரி ஒரு 4-5 பேர்த்த தவிர பெருசா யாருமே போகல. இந்திரா காந்தி எதிர்பார்த்தது வந்து எம்ஜிஆர் பிரிச்சு விட்ட உடனே 183 எம்எல்ஏக்கள் உள்ள அந்த கட்சியில 100 பேத்துக்கு மேல வெளியே வந்துருவாங்க, அரசாங்கமே வந்துருங்கிறது தான் இந்திரா காங்கிரஸ் எதிர்பார்ப்பு. அப்படித்தான் இந்திரா காந்தி அவரை தூண்டி வெளியே கொண்டுச்சு. அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஒண்ணுமே நடக்கல. 5 பேர் தான் வெளியே, 5 பேர் தான் வெளியே. கட்சியை அசைக்க முடியும். அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் இருந்தவங்க அதுல வந்து நிச்சயமா வெளியே போயிடுவார்கள் எதிர்பார்த்தது வந்து 3 பேர்த்த எதிர்பார்த்தாங்க. பாவு சண்முகம், ராஜாராம், சத்யவாணிமுத்து. இதுல சத்யவாணிமுத்து ஒருத்தர் தான் வெளியே போனாங்க. ராஜாராம், பாவு சண்முகம் போக அவங்களெல்லாம் பெருசா எதிர்பார்த்தாங்க போயிடுவாங்க, போக அரசியல் தெரிஞ்ச யாருமே எம்ஜிஆர் பின்னாடி போகல. அவருடைய படங்களை பார்த்து ரசிச்ச ஆளுங்க தான் அவருக்கு பின்னாடி போனாங்க. ரசிகர் மன்றம் தான் போச்சு, பெண்கள் பெருவாரியா போனாங்க. காரணம் வந்து அவருடைய படங்களை பார்த்து அதை அப்படியே அவரை சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஜெயகாந்த் ஒரு இது எழுதினார். அதில் எம்ஜிஆர் பற்றி தான் எழுதியிருப்பார். எம்ஜிஆருடைய ரசனையில தமிழ் மக்களுடைய கலாச்சார பண்பாடெல்லாம் எப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் அதில் எழுதியிருப்பார். கண்டனத்துக்குரிய புத்தகம், ஆனா உண்மை அதுதான். அந்த மாதிரி அந்த ரசிப்புத்தன்மையில போனவங்க இருந்தாங்களே ஒழிய அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு போனவங்க அதிமுக யாருமே. அதனால இப்ப நீங்க வந்து சொல்றது விசுவாசத்தை சொல்றீங்களே, அந்த நடிகருங்கிற விசுவாசத்துல போனவங்க தான். எம்ஜிஆர் எடுத்த இந்த லட்சியத்தின் அடிப்படையில் நான் இந்த கட்சியில் சேர்ந்தேன்னு சொல்லி ஒருத்தன் கூட இந்த கட்சியில் இல்லை. எம்ஜிஆர் கிட்ட உங்களுடைய கொள்கைன்னு என்னன்னு கேட்டாங்க. அண்ணா இசம்னு சொன்னார். அண்ணா இசத்துக்கு என்னங்க விளக்கம்னு கேட்டாங்க. உலகத்திலே இதுவரையில் அவிழ்க்கப்படாத ஒரு மர்மம், பல 50 வருஷத்துக்கு மேலாக ஒரு ரகசியமான ஒரு மர்மம் ஒண்ணு இருக்குதுன்னா அண்ணா இசங்கிறது தான். அண்ணா இசம்னா யாருக்குமே என்னன்னு தெரியாது. அண்ணா இசம் தான் என்னுடைய கொள்கை என்ன, கட்சிக்காரனுக்கு தெரியாது இது என்னன்னு. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, மிகப்படுத்தப்பட்டதா கூட இருக்கலாம். அதிமுக ஒரு கையை கட்டிட்டு ஒரு உருவம் இருக்குது இல்லையா, அது யார் உருவம்னு இன்னைக்கு கட்சியில் கொண்டு போய் கேட்டு பாருங்க. அண்ணா தானே, உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியில் இருக்கவங்களை கேட்டு பாருங்க, எத்தனை பேர் கரெக்டா சொல்றான்னு பாருங்க. அதுதான் அவங்க லட்சணம். பழனிசாமியே கேளுங்க, அவரே ஒழுங்கா சொல்றாரான்னு பாருங்க. யார் பாடாது அப்படின்னு கேட்டுப்பாரு. அதை தெரிஞ்சவனே நிறைய பேர். நான் சொல்றேன் 60% மேல அந்த கட்சியில இருக்கிறவங்க, இந்த 3600 பேர் இருக்காங்களே பொதுக்குழு உறுப்பினர், அதுல ஒரு 1500 பேருக்கு மேல அது யாரும் தெரியாது. கருப்பு சிவப்பு என்ன காரணத்துக்காக கருப்பு சிவப்பு வச்சிருக்குதுங்கிறது கேட்டுப்பாரு, அது பழனிசாமிக்கே தெரியாது. ஆனா இதெல்லாம் வந்து லட்சியத்தின் அடிப்படையில் அந்த கட்சி பிரியல, ரசிப்பு தன்மையின் அடிப்படையில பிரிஞ்சது. அவர் பின்னாடி போனவங்க ரசிப்பு தன்மையில போனாங்க. அங்க விசுவாசங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அந்த விசுவாசத்துல போனவங்க தான். அதையே வந்து பழனிசாமி கிட்ட எதிர்பார்க்க. பழனிசாமி வந்து சசிகலா வந்து நியமிச்சாங்கிறதுனால அவர்கிட்ட இருந்தா பதவி கிடைக்குங்கிற காரணத்தினால உள்ள இருக்கிறாங்களே ஒழிய வேற யாரும் அவர்கிட்ட என்ன லட்சியத்துக்காக பிரிஞ்சாங்க, என்ன காரணத்துக்காக நாளா பிரிஞ்சாங்க, பதவி கொடுக்கலங்கிறது அந்த தகராறு. பன்னீர்செல்வத்தை செலக்ட் பண்ணது ஜெயலலிதா. ஒரு விசுவாசம் உள்ள மனிதராக இருந்தாக்கா பன்னீர்செல்வத்தை சப்போர்ட் பண்ணிடலாம். சசிகலா பன்னீர்செல்வத்துல கண்டினியூ பண்ண வச்சு, சசிகலா பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணாங்க, விசுவாசமா இல்லை. தனக்கு ரொம்ப விசுவாசியா இருப்பாருன்னு சொல்லி பழனிசாமி இது பண்ணாங்க. பழனிசாமி வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அவர் விசுவாசமா இல்லை. ஆக விசுவாசம் இல்லாத துரோகம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு இருக்கிற அதிமுக. அங்க போய் விசுவாசத்தை எப்படி நீங்க எதிர்பார்க்க? நீ விசுவாசமா இருந்தியா அவ்வளவு. தலைமை கொடுத்த பணத்தை முறையா செலவு பண்ணல, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பணத்தை முறையா செலவு பண்ணல அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அப்படி பண்ணாம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா. அது தேர்தலில் வந்து நீங்க வந்து தேர்தல் காலத்துல பணம் நிறைய வருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்திய தேர்தலே வந்து பணத்தின் அடிப்படையில் நடக்கிறது தான். எவ்வளவு செலவு பண்ணுன்னு சொல்லி தானே கோடீஸ்வரம் தானே இன்னைக்கு எலெக்ஷன் நிற்க முடியும். நீங்க நானுமா நிற்க முடியும்? நீங்கள் நான் போய் நிறுவன போஸ்ட் அடிக்கிறது கூட காய்ச்சலாம், நீ ஆயிரம் வந்துருக்கிற உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பணக்காரர்கள் தான் நிற்க முடியும். அது அந்த மாதிரி சூழ்நிலையில பணத்தை வந்து பிரிச்சு கொடுப்போம்.
கோட்ட செயலாளர்கள், அந்த இந்த செயலாளர்கள், அது சின்ன சின்ன கிளை செயலாளர்கள் எல்லாம் இருக்காங்களே, எல்லாத்திட்டையும் பணத்தை கொடுப்போம், ஓட்டு வாங்குறதுக்காக கொடுப்போம். கொடுத்தா அது அத்தனையும் வந்து கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க. முதல்ல வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது தான் வெளியில். அது செய்யலைன்னா அரசியல் இருக்கிறது அர்த்தம் இல்லை. அந்த டைம்ல தான் பிழைக்க முடியும். இந்த டைம்ல தான் பிழைக்க முடியும். என்னுடைய அனுபவத்தை கூட நான் நேற்று சொன்னேன். எலெக்ஷன் டைம்ல நான் தான் படத்தை எடுத்துட்டு போவேன். செல்ஃபி. அப்பயே பணப்பட்டுவாடெல்லாம் இருக்கு. பணப்பட்டுவாடை அப்பவே இருக்குது. எலெக்ஷன் என்னைக்கு இந்தியாவில் எலெக்ஷன் ஆரம்பிச்சதோ அப்பவே இருக்குது. இங்கெல்லாம் கொடுத்துருக்காரா சார்? கத்தையா எடுத்துட்டு போவாங்க கரன்சிஸ். கத்தையா எடுத்துட்டு போவாங்க. பழைய பேப்பர் மாதிரி அடிக்க எடுத்துட்டு போவோம். ட்ரெயின்ல போவோம். நம்புறீங்களா? ட்ரெயின்ல போவோம். இதுல பிடிப்பாங்க, ஸ்டேஷன்ல பிடிப்பாங்க. லக்கேஜ் ஹெவியா இருக்குன்னு. அது செகண்ட் கிளாஸ்ல உட்காந்து போவேன். ஏசி கம்பார்ட்மெண்ட் கூட மக்களோட உட்காந்து போவேன். லக்கேஜ் போடுவாங்க. நான் சொல்லுவேன், அரசியல் கட்சிக்காக எடுத்துட்டு போறேன், எல்லாம் போஸ்டர்ஸ். உடனே அதை எடுத்துட்டு போயிடுங்க. இந்த போர்ட்டரெல்லாம் கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ ஹெவியா இருக்குது, என்னங்க போஸ்டர்ஸ்? போஸ்டரே இவ்வளோ தூக்கிருக்கு, இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்குது. ரூபா நோட்லாம் ரொம்ப கனமா இருக்கும். நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆகுது. அது மாதிரி எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு போய் அப்படியே கொடுப்பேன். அப்படியே கொண்டு போய் வீட்டில் வச்சுருவேன். கட்சிக்காரர்கள்லாம் வருவாங்க, பிரிச்சுவாங்க. அன்னைக்கு ராத்திரி 10 நாளைக்கு எலெக்ஷன்னாக்கா இன்னைக்கு ராத்திரி முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி வருவாங்க. எல்லாம் பிரித்து அவங்கவுங்க கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட்டுவாடா பண்ணுவாங்க. பட்டுவாடா பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுகள். இதுதான் எலெக்ஷன் நம்ம ஊரில். அந்த பைத்தியக்காரத்தனம் என்னன்னா, கொடுத்த காசை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்த ஒரே பைத்தியக்காரன் நான். அப்படி ஒரு கத்தையை இப்படி எடுத்துட்டு இருக்கலாம். எவ்வளவு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கையை விட்டா எடுக்க முடியும். அதை என் முன்னாடி தான் கட்டுறாங்க. அதை கையை விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பகுதியை வெட்டி கூட எடுத்துட்டு இன்னொரு பேக் கூட நான் பண்ணியிருக்கேன். அல்லது கொடுக்கவே இல்லைன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி தான் ஒழிச்சிருப்பாங்க. சொல்றேன், இந்த தேர்தல் சமயத்துல வந்து கட்சிக்காரன் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு காரணமே இந்த சமயத்துல அடிச்சாதாண்டா உண்டுங்கிறது தானே. ஒவ்வொரு அரசியல்ல இருக்கிறதே அதுக்கு தானே. காலமெல்லாம் உங்களுக்கு பின்னாடி எதுக்காக சுத்துறான்? எலெக்ஷன் டைம்ல அண்ணங்கிட்ட இருந்து கீழே விழுவுற சில்லறையெல்லாம் நம்மளுதுங்கிற காரணத்துல தான் வரும். யாருமே வந்து லட்சியத்துக்காக, எந்த லட்சியத்துக்காக ஒவ்வொரு கட்சியும் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி காலத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன், 2 கட்சிகளுக்கு தான் லட்சியங்கள். பாஜக பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருக்கணும், இந்துக்கள் ஆதிக்கம் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நாசமா போகணும். அது பாஜகவுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு தான் அவங்க பாடுபடுறாங்க. திராவிட இயக்கம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், பகுத்தறிவு, இந்த லட்சியத்துக்காக இவங்க வர்றாங்க. இது 2 தான் லட்சியத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த லட்சியத்தின் அடிப்படையில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் என்ன போன்றவர்கள்லாம் திமுக நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு. கடவுள் மறுப்புங்கிறத வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. கடவுள் மறுப்புங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம், பெரிய காரியம். ஓங்கி அடிக்கும் போது அம்மா கடவுளே அப்படின்னு சொல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. தன்னறியாம வந்துடும். இந்த கடவுள் பயங்கிறது வந்து அதை வந்து கடவுள் மறுப்புங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். கண்ணதாசன்லாம் இருந்தாங்க. அவர் வந்து கட்சிக்கு வந்த போது கேட்டாங்க, பேர்ல கண்ணதாசன் வச்சுக்கிட்டு நீ எப்படி பகுத்தறிவு பேசுவேன்? கண்ணை நான் ரொம்ப என் உடல் உறுப்புகளிலேயே கண்ணைத்தான் நான் பெரிதாக மதிக்கிறேன். அதனால கண்ணுக்கு நான் உயிராக இருப்பதால் கண்ணதாசன் வச்சுக்கிட்டேன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. உண்மையில ஒரு சனாதனவாதி. அப்புறம் வந்து கட்சி விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தயாளனை சீதாராமன் பாட்டு அவர் மனசுக்குள்ள அறிவுளையும் வச்சு விட்டு வெளியில வேஷம் போட்டு பராசக்தி படங்கள்ல எல்லாம் வந்து நாட்டிய கருத்துக்கள் இது பண்ணார். கலைஞருடைய நாடகங்கள் காகிதப்பூ பரப்புரம நாடகங்கள் எல்லாம் நாட்டிய கருத்துக்களை தான் பேசினார். ஒரு நாள் காலையில பார்த்தாக்கா திருப்பதி கோயில் வந்து அப்படியே திருப்பதி வெங்கடாஜலபதி பாதார வித்தங்கள்ல அப்படியே இது பண்ணி அவரை விபூதி விளம்பரத்துக்கெல்லாம் போற அளவுக்கு அவர் அதிகாரம். போலித்தனமான நாத்திகர்கள் தேவையில்லை. இப்ப வந்து இப்ப என் வீட்டுல வந்து என்ன தவிர வேற யாரும் எல்லாருமே கடவுளை கொடுத்துருக்காங்க. என்ன திட்டுறாங்க, என்னோட உறவுகள் போல திட்டுறாங்க. நீ ஏன் இது பண்ண? சின்ன வயசுல இருந்தே பழகுது. எங்க குடும்பத்துல நாத்திகம் வந்து அதிகமா பேசப்படுங்க. ராஜாராம் வந்து நாத்திகம் பேசுறாரு. கடைசி காலத்துல அவரை போல ஆத்திகரானவரை பார்க்க முடியாது. ராகு காலம் பாக்குறதுல இருந்து இந்த நேரத்துல இது பண்ற இவர் ராகு காலம் தெரியுமில்ல, அந்த அளவுக்கு பஞ்சாங்கம் பாக்குற அளவுக்கு போயிட்டாரு கடைசி காலத்துல.
நான் சொன்னேன் என்னையெல்லாம் வந்து இப்ப சின்ன பையனா இருக்கும்போது இப்படி கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி என்னையெல்லாம் வளர்த்து விட்டு இப்ப நீ இப்படி கடவுள் பின்னாடி போறிய நியாயமான்னு கேட்டேன். சரி நீ மாறிக்கானாரு. ரத்தத்துல ஊறி போச்சு. எங்க வீட்டுல பொங்கலை தவிர வேற எதுவும் கொண்டாட மாட்டாங்க. தீபாவளிலாம் நாங்க கொண்டாடினதே கிடையாது. தமிழா தீபாவளி கொண்டாடாதே எங்க பார்த்தாலும் எழுதி வச்சு அது மாதிரி அப்படியே பழகியாச்சு. எனக்கு வேற சாமியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. ஆனா விடுதலை பத்திரிகையும் திராவிட நட பத்திரிகையும் வீட்டுல இருந்ததுனால இந்த கடவுள் மறுப்பு வந்து அந்த கட்டுரைகள் டெய்லி விடுதலையில படிச்சு 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 நாத்திய கருத்துக்கள் அப்படியே இந்து மத நாத்திய கருத்துக்கள் பயங்கரமான உள்ள போட்டுருச்சு. நாங்கெல்லாம் மாறல. இன்னைக்கு வரல என்னால மாத்திக்க முடியல. என்னுடைய மகன் வந்து பெரியார் பிறந்த அன்னைக்கு பிறந்தவன். அவனுக்கு ராமசா பெரியார்னு பேரு பெரியார் ராமசாமின்னு வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சாத்தம் போட்டதுனால எங்க அப்பா அம்மா பேர் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவன் கொஞ்சம் நாத்திக மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தான். 2 வயசு 4 வயசுலாம் இருக்கும்போது என் மனைவி வந்து சாமி ரூம்ல வந்து விளக்கு ஏற்றி வச்சாங்கன்னா போய் ஊதிட்டு வந்துடுவான், ஆஃப் பண்ணிட்டு அடைச்சிட்டு வந்து. என் மனைவி கோயிலுக்கு கூட்டு போனாங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற விளக்குகள் பூராத்தையும் ஊதி ஊதி அணைச்சு. மனைவி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கோயில்ல போனா இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஊதி ஊதி அணைச்சுட்டு வர்றாங்க. நான் பெரியார் பிறந்த அன்னைக்கு பிறந்தவன் அப்படித்தான் இருப்பான். இன்னைக்கு அவன் அப்படி இல்லை. கோயிலா போறான். அதுக்கு தைரியம் வேணும். கண்ணதாசன் வந்து நாத்திகராக இருந்த போது அவர் எழுதின பாட்டு வந்து தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நான் என்ன பொழுது அப்படித்தான் எழுதினார். அதுக்கப்புறம் அவர் எழுதின பாட்டு தயாள் நேசித்தார். அந்த நாத்திய கருத்துக்களை வந்து நம்ம எடுக்க முடியாது. எம்ஜிஆர் வந்து நாத்திய கருத்துக்கள் படங்கள்ல. ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கடவுள் சம்பந்தமான எந்த காட்சிகளும் அவருடைய படத்துல இருக்காது. அதை நீங்க கட்சியில அதான் திமுகல இணைந்த பிறகு அவருடைய படங்கள்ல எந்த படத்திலையுமே வந்து கடவுள் சம்பந்தமா எதுவுமே இருக்காது. பல்லாண்டு வாழ்கைங்கிற படம் ஒண்ணு எடுத்தார். அது அண்ணாவையே கடவுளா காட்டு. அண்ணாவை கடவுளா நினைப்பானுங்க. ஹிந்தி படத்துல வந்து கடவுளை காட்டி தான் அந்த படம் தோ ஆங்கே பரஹாத்துங்கிற படம் தான் அது. அந்த படத்துல கடவுளை வச்சுதான் அந்த ஜெயிலர் எல்லாம் கடவுளுக்கு பதிலாக அண்ணா வச்சார். அந்த அளவுக்கு இது பண்ணாரு. அதே சமயத்துல அவருடைய கடவுள் பக்தியை எப்படி வெளியே காட்டினாருன்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து பல கோடி ரூபாயில வேற ரத்த தங்கத்திலேயோ வைரத்திலேயோ செஞ்சோம் வாழை. இன்னைக்கு அந்த கோயில் மூகாம்பிகை பக்தர். அது பல பேர் வந்து அப்புறம் மூகாம்பிகைன்னு ஆரம்பிச்சாங்க. ஆக கடைசியில வெளியே வந்துட்டார். படங்கள்ல வந்து அந்த கருத்துக்களை அவர் பரப்பவே இல்லை. ஆத்திக கருத்துக்களை படங்கள்ல காட்டவே. அந்த வகையில அவர் வந்து நாத்திகரா இல்லைன்னா கூட ஆத்திக கருத்துக்களை அவர் படங்கள்ல காட்டு. அந்த வகையில அவர் வந்து கட்சி சொன்னார். உண்மையாகவே நாத்திகரா இருந்து ஒரு அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாருன்னு எடுத்தீங்கன்னா கட்சியில எஸ் ராஜன் சொல்லலாம். பல புராண படங்கள்ல அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு நடிக்க மாட்டேன்ட்டாரு. அஞ்சலி தேவி எடுத்த மணாள மங்கேன் பாக்கியம், மங்கர் உள்ள மங்காத செல்வம் 2 படத்துல அவர் தான் ஹீரோ. மாயாஜால மந்திர தந்திர வேண்டாம் நடிக்க மாட்டேன். அதே மாதிரிதான் எம்ஜிஆர் படங்கள்ல எதுலையுமே நீங்க வந்து மந்திர தந்திர கதைகள். விக்ரமாத்துன்னு ஒரு படங்க, அதுல வந்து மாயாஜாலம் மந்திர தந்திரம் எல்லாம் இருந்தது. ஒரு காட்சியோட கூட மந்திர தந்திரம் வராத மாதிரி கதை மாதிரி படம் சரியா போலங்கிறது வேற. ரொம்ப சாமர்த்தியமான முறையில மாத்தினாரு. அது விக்ரமாத்த கத்துல வேதாளம் எல்லாம் வரும். வேதாளமே இல்லாம படம் அந்த அளவுக்கு அவரு ஆத்திக கருத்துக்கள் உள்ள வராம பார்த்து. இன்னொரு இது எம்ஜிஆர் பத்தி சொல்லணும்னா மதுரை வீரன் படத்துல வந்து ஆடல் காணீரோன்னு ஒரு பாட்டு. அதுல வந்து திருவிளையாடல், அதாவது 64 திருவிளையாடலை பத்தி ஒரு 10 திருவிளையாடல்களை மாத்திரம் வச்சு ஒரு பாட்டு. பத்மினி டான்ஸ் ஆடணும். பிரமாதமா ஓடிச்சு. வைரவளை விற்றவளை விளையாடல் காணீரோ பாடல் மதுரையில் ஞான சவுந்தர பாண்டியனா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு திருவிளையாடல் புராணத்தை அப்படியே டான்ஸ் அது பிரமாதமா எடுபட்டுச்சு அந்த படத்துல. அதையே அடிப்படையா வச்சு ராஜா தேசிக்கு படம் அதே ப்ரொடியூசர் கிருஷ்ணா செட்டியார் எடுத்துக்கும் போது பத்மினியை வச்சு தசாவதாரத்தை எடுத்துட்டார் டான்ஸ் டிராமாவை. அது படத்துல இணைச்சாங்க. கட் பண்ணி அவனு இந்த படத்துல இது வரக்கூடாது சொன்ன உடனே இவர் வந்து தனியா சைட் ரீல் மாதிரி போட்டுடலான்னு அந்த படம் ஆரம்பிச்ச உடனே நியூஸ் ரீல் போடுற மாதிரி அந்த காட்சியை போட்டுடலான்னு பிளான் பண்ணும்போது நேராக அவர்கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா அந்த படம் அந்த டான்ஸ் சீனுடைய நெகட்டிவோட மொத்தத்தையே என்கிட்ட கொடுத்துருங்க பூரா அப்படியே வாங்கிட்டு வந்தேன். அது இன்னைக்கு வரல அது வெளியே வரவே.
அந்த அளவுக்கு ஆத்திக கருத்துக்கள் தன்னுடைய படத்துக்கு வராத அளவுக்கு எம்ஜிஆர் பார்த்துருக்காரு. அதெல்லாம் இருக்கும். ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு பக்திமான். மூகாம்பிகைக்கு நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்க பகுத்தறிவு பேசும்போது திராவிட இயக்கங்களை திமுக மேல நமக்கு இருக்கிற ஒரே இது வந்து திராவிட இயக்கத்து கொள்கைகள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு சமூக நீதி வந்து இன்னைக்கு அவங்க தான் பேசுங்க. அவங்கள கண்டு தான் மோடி பயப்படுறாரு. இந்த சமூக நீதி இந்தியா முழுக்க பரவிடுச்சுன்னா நம்ம கதி நம்ம பொழப்பு என்ன ஆகும், நம்ம இது என்ன ஆகுங்கிற பயம் தான் அவருக்கு இருக்குது. ஸ்டாலின் தான் அவருடைய மெயின் விரோதி. ஸ்டாலின் மேல எனக்கு இருக்கிற ஒரே மரியாதை அதே தான். சமூக நீதியை அவர் காக்குறாரு. கடவுள் மறுப்புங்கிறது உனக்கு அந்த தைரியம் இருந்தா தான் கடவுள் மறுப்பு வரும், இல்லாட்டி வராது. அதை பத்தி நாங்க கவலைப்படுறோம். அடிப்படை வந்து மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகளை கொடுக்கறதுக்கு நீ இருக்கிறேங்கிற நம்பிக்கையில தான் நிற்கிறோம். நாங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன்னு நான் சொல்லும் போது திமுக நான் ஏன் ஆதரிக்கணும், இதுதான் ஒரே காரணம். சோ அது மாதிரி எல்லாம் நீங்க வந்து அண்ணா திமுக நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவங்க சமூக நீதி பத்தி எங்க கவலைப்பட்டாங்க? நீட் தேர்வு வந்து பழனிசாமி ஓகேட்டார். இடஒதுக்கீடை பத்தி அதை பத்தி அவர் எந்த கவலைப்பட்டார்? நீட் தேர்வுக்கு இவர் என்ன பண்ணிருக்கணும்? 7.5 கொடுத்தாரு. திமுகவோட சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிருக்கு. 7.5 நடத்தக்கூடாது போராட்டம் பண்ணிருக்கு. அன்னைக்கு அவருக்கு போராட்டம் எடுத்துதான் திமுக சேர்ந்திருப்பாங்க. நடத்தல. ஜல்லிக்கட்டுக்கு அவங்களுக்கு ஆதரவா தான் நின்னாரு. மாணவர்கள் நீங்க உள்ள வரக்கூடாது தடுத்துட்டாங்க. வரக்கூடாதுன்னாங்க. பன்னீர்செல்வம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன் உள்ள வந்து தொடச்சு போட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நீங்க சமூக நீதிவே நீங்க ஓரங்கள். அதனாலதான் அந்த கட்சிங்கிறது ஒரு கம்பெனியா தான் நான் பாக்குறேன். பழனிசாமி நடத்துற அதிமுக ஒரு கம்பெனியா தான் பாக்குறேன். இன்னைக்கு அதிமுகங்கிறது ஒரு கம்பெனி தான். அதுல சேர்ந்தா இவ்வளவு முதல் போட்டாக்கா அரசியல் வந்து உங்களுக்கு ஈடுபடுத்தி அந்த பணத்தை பல மடங்கு லாபத்தோட திருப்பி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ள கட்சியா தான் அதை நம்ம ஒரு கம்பெனியா தான் அதை நம்ம. அதனால அங்க வந்து விசுவாசம் அது இதெல்லாம் எதிர்பார்த்தா நடக்காது. எந்த வியாபாரம் செஞ்சா நல்ல வருமானம் வருமோ அந்த வியாபாரத்தை பண்ற மாதிரி ஒரு கம்பெனி தான். அதனால அவர் பேசுறது ஒரு விரக்தியில பேசியிருப்பாரு. ஒருவேளை வேலுமணி ஏதாவது பண்ணாரா என்னமோ தெரியல, அல்லது ஜெயக்குமார் ஏதாவது கால அவர் விட்டாரா என்னமோ தெரியல. அதெல்லாம் பார்க்க சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.